எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு பெண் ஜாதகர். இவர் காதல் திருமணம் செய்து கொண்டார். வீட்டுக்கு தெரியாமல், தாய் தகப்பன் அனுமதி இல்லாமல் இவர் திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு அந்த ஜாதகத்தில் எந்த கிரக நிலை, எந்த அமைப்பில் இருந்தால் அவருக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்திருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். ஒருவருக்கு இந்த காதல் எண்ணம் வர வேண்டும் என்றால் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள், அதேபோல் 3, 7, 9 மற்றும் 5ஆம் இடம், இந்த இடம்லாம் காம திரிகோண வீடு மற்றும் அந்த 5ஆம் இடம் காதலை தரக்கூடிய அமைப்பாகும். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட வீடு இந்த காம திரிகோண வீட்டில் அமைந்து இருந்து அவர்கள் தசை நடத்தும் பொழுது அந்த எண்ணங்கள் உருவாகும். அதேபோல் ராசி லக்னத்திற்கு 2, 7, 8 இந்த இடங்களில் பாவகிரகங்களுடைய தொடர்புகள் இருந்தால் அவருக்கு அந்த எண்ணங்கள் உருவாகும். அவருடைய ஜாதகத்தில் இந்த விதி பொருந்தி இருக்கிறதா என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 22/9/1997 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் 8:47 காலையில் பிறந்துள்ளார். இவர் பெண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஆகும். இவர் துலாம் லக்னம். லக்னத்திலே சுக்கிரன், 2இல் செவ்வாய், 4இல் குரு, 5இல் கேது, 6இல் சனி, 8இல் சந்திரன், 11இல் ராகு புதன், 12இல் சூரியன். இவர் பிறக்கும்பொழுது சந்திர தசை 4 வருடம் 19 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு செவ்வாய் தசை ஒரு 7 ஆண்டு காலம், ராகு தசை ஒரு 18 ஆண்டு காலம், 29 வயது வரைக்கும் அவருக்கு ராகு தசை. இவருக்கு தற்போது வயது 28 வயது 10 மாதம் 13 நாட்கள், 29 வயது முடியும் தருவாயில் இருக்கிறது. இவருக்கு நடப்பது ராகு தசையில் செவ்வாய் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு ராகு தசை சந்திர புத்தியில் திருமணம் நடந்தது. இவருக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், அதேபோல் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் எந்த விதமான பாவ தொடர்பும் இல்லை. 8ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது. இப்போ ராசிக்கு 7ஆம் இடம் செவ்வாய், லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கிறது. சுக்கிரன் துலாம் லக்னத்துக்கு அந்த சுக்கிரனுடைய வீடே துலாம் லக்னமாகும். லக்னாதிபதியே லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். இது அந்த எண்ணங்களை தரக்கூடிய அமைப்பாகும். அதேபோல் சூரியன் சனி சமசப்தமாக பார்த்து கொள்கிறது. சந்திரனையும் சனி பார்க்கிறது. இதுபோல் சூரியன் சந்திரன் அம்மா அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம். சூரியன் சனி சந்திரன் சனியால் பார்க்கப்படும் பொழுது அது தாய் தகப்பனுடைய அனுமதியை மீறி அந்த காதல் எண்ணங்கள் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பாகும். 4ஆம் இடம் குரு நீச்ச கிரகம் ஒன்று அமர்ந்திருக்கிறது. 6ஆம் அதிபதியுடன் தொடர்பு கொண்டு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் அதிபதியை சனி அவரை சூரியன் பார்க்கிறார். இதுபோல் அமர்ந்திருக்கிறது. இவருக்கு ராகு தசை, ராகு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 3, 7, 11 தொடர்பு வர வேண்டும். 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். சந்திரன் 8இல் அமர்ந்து சுக்கிரனுடைய வீட்டில் அந்த ராகு தசை சந்திர புத்தியில் அவர் திருமணம் செய்து கொண்டார். ராகு தசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் 1, 2, 3, 4, 5ஆம் கேதுவை தொடர்பு கொண்ட 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட ராகு தசை செவ்வாய் புத்தியில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதுபோல் அவருடைய ஜாதகத்தில் அந்த 3, 7, 11 தொடர்பு மற்றும் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்த கிரகங்களுடைய தொடர்புகள் வரும்பொழுது அவருக்கு அந்த எண்ணங்கள் உருவாகி திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த ராசி லக்னத்துக்கு 2, 7, 8 சுக்கிரன் இவர்களுடைய தொடர்பை பெறும்பொழுது அவர் அந்த திருமணத்தை தரக்கூடிய அமைப்பு உருவாகும். அதேபோல் 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட இந்த செவ்வாய் புத்தியில் அதை ஒரு ஆண் குழந்தையை தந்திருக்கிறது. இதேபோல் ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த ராசி லக்னத்திற்கு 2, 7, 8 பாவகிரகங்கள் தொடர்பு இருந்தால் அவருக்கு அந்த காதல் எண்ணங்கள் உருவாகும். சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் அதுபோல் எண்ணத்தை உருவாக்கி அந்த திருமணத்தை தரும். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம்.